ஹாய் நிலா. அங்கிள், இவங்க தான் என்னோட பாட்டி. இவங்க தான் என் மாமா, பேரு சிவா. ஹாய் சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நிலா ரொம்ப சமத்தான பொண்ணுமா. கியூட்டா அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தோணும். சின்ன வயசா இருந்தாலும் அவகிட்ட மெச்சூரிட்டி நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணுதான் தம்பி. என் பேத்தி அப்படியே அவ அம்மா மாதிரி. நல்லா வளர்த்துருக்காங்கம்மா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கிளாஸுக்கு போறேன். கவேன், அடம் பிடிக்காம சாப்பிட்டு போ. ஐயோ, என்ன தம்பி, இன்னும் அவன் சாப்பிடலையா? வீட்ல சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரலையா? ஆமாமா, ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு ஓடி வந்துட்டான். அதான் இங்க வந்தாவது கொடுக்கலான்னு டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். இந்த சாப்பிட மாட்டேங்கிறான். ஆமாப்பா, என் பேத்தி கூட ஏதோ எக்ஸாம்னு ஆட்டோல படிச்சுக்கிட்டே வந்தா. என்ன படிச்சாலும் நான் தான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வருவேன். நானும் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஸ்கூலுக்கு உன்னால முன்னாடி வர முடியல, எக்ஸாம்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருவியா? என்ன ஆனாலும் இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிக்க போறது நான் தான். டேய் கவேன், அப்படிலாம் பேசக்கூடாது. எக்ஸாம் நல்லா எழுதுனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் வரலாம். ம், அதெல்லாம் முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். நீங்க வேணா பாருங்க. கவேன், விடுங்க தம்பி, சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாட்டா பேசிக்கிறாங்க. கவின் குட்டி, நீயும் என் பேர மாதிரி தான். நிலா மட்டும் இல்ல, நீயும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுப்ப, சரியா? ஆ? ஐயோ பாட்டி, மறந்துட்டேன். என்னம்மா? எனக்கு பென்சில் வேணும், சொல்ல மறந்துட்டேன். சிவா மாமா, எனக்கு பென்சில் வாங்கி தரீங்களா? உனக்கு பென்சில் வேணுமா? இரு, நான் பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோமா. சீக்கிரம் வாடா. சரிம்மா. சரி வா, டைம் ஆகுது, வந்து சாப்பிடு முதல்ல. வேணாப்பா. கவின், அப்படியெல்லாம் சாப்பிடாம பரீட்சை எழுத போக கூடாது. ம், சாப்பிடாம போனா என்ன ஆகுன்னு உன் டாடி உனக்கு சொன்னது இல்லையா? என்ன ஆகும்? சாப்பிடாம போனா படிச்சதெல்லாம் மறந்துரும். சாப்பிட்டு போனாதான் தெம்பா பரீட்சை எழுதலாம், எல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும். நிலா பாரு, சாப்பிட்டு சமத்தா ஸ்கூலுக்கு வந்திருக்கா. இப்ப அவளுக்கு படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி இருக்குமோ? நீங்க போய் சொல்றீங்க. நான் சொல்றத நம்பலனா நீ வேணா உங்க அப்பாவை கேட்டு பாரு. அப்பா நிஜமாவா? ஆமாண்டா, பாட்டியம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான். ம், அப்படியா? அப்ப நான் சாப்பிட்டே போறேன், நீங்க ஊட்டி விடுங்க. வெரி குட். நிலா, இந்த பென்சில். ஏய் இந்தா, இப்படி